காலை வணக்கம் ஃப்ரம் காசி. காலை வணக்கம். காலை 3 மணிக்கு எழுந்து ரெடி ஆகிட்டு காஃபி குடிச்சிட்டு கங்கை கரையில் போயிட்டு நீராடிட்டு அங்கேருந்து அவங்க கொடுத்துருக்க கலச சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். அது கூடவே நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்து வந்த தீர்த்தத்தை கலந்து அபிஷேகம் பண்ண போகிறோம். ரெடியா? ஹோட்டல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இன்டர்நேஷ்னல் சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 400 மீட்டர்ஸ் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் கங்கை நதி இருக்குது. அங்கே போயிட்டு குளிச்சுட்டு விஸ்வநாதரை பார்க்க போகலாம். அங்கே போயிட்டு விசாலாட்சி அம்மனை பார்க்க போகிறோம். அண்ட் அன்னபூர்ணி அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வந்து பேச முடியும். வணக்கம் அம்மா. 3ஆம் நாள் காசி விஸ்வநாத தரிசனம் பார்க்க போகிறோம். விசாலாட்சி அன்னபூர்ணி அம்மா தரிசிக்க போகிறோம். கங்கையில் குளிச்சு நீராட போகிறோம். முடிஞ்சா இன்னைக்கு கால பைரவரையும் பார்க்குறோம். இப்போ போயிட்டு கங்கையில் நம்ம வந்து குளிக்க போகிறோம் இல்லையா? குளிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இங்கே தீர்த்தம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. காசு தீர்த்தம் வந்து இங்கே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவருக்கு மட்டும் தான் இங்கே வந்து அபிஷேகம் பண்ணணும். கொடுத்துருக்க கலச சொம்பில் அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகலாம். பட் வந்து நீங்கள் வீட்டுக்கு தீர்த்தம் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா திரிவேணி சங்கமத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஆமாம். அப்படி இல்லைன்னா இங்கே பக்கத்தில் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார் மடம்னு ஒன்று இருக்கான். அங்கே வந்து ப்ராப்பராக ஒரிஜினல் தீர்த்தம் வந்து சேல் பண்ணுறாங்க. அங்கே வேணால் வாங்கிக்கலாம். பட் வேறு எங்கேயே சேல் பண்ணாலும் வாங்காதீங்க. அது ஃபுல்லாக வந்து டேப் வாட்டர் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபேக்கு, டூப்ளிகேட். நீங்கள் வந்து இங்கே ஏமாந்துடாதீங்க. கங்கை கரைக்கு வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் ஃப்ளட் இருக்குது போல். அதனால தண்ணி வந்து இங்கே பக்கத்தில் படிக்கிட்டே வந்துச்சு. இப்போது வந்தவங்க எல்லாருமே வந்து சங்கல்பம் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் என்ன க்ஷேத்திரத்துக்கு வந்துருக்கீங்க தெரியுமா? என்ன ஊர் இது? காசி மட்டும் இல்லை, இது பிரகாஷின்னு பேர். அவனோட பால்லாம் பயிராக்கி கொடுக்கும். அதே போல கங்கா மாதா அம்மா மேல அசுத்தம் பண்ணோம்னா அம்மா சுத்தம் பண்ணிட்டு குழந்தை சுத்தப்படுத்துறாங்க. அதே போல கங்கை நம்ம பாவத்தெல்லாம் புசிக்கிறோம். அதான் கங்கா மாதா, அவளும் சுத்தமா இருக்கு. அதே போல காயத்ரியும் சந்தசா மாதான்னு காயத்ரி மந்திரம் இருக்கு, அதுவும் ஒரு மாதா. இப்படி 5 விதமான மாதாக்கள் சாசங்களா. அதனால தான் சொன்னேன் உங்க அப்பா அம்மாவை தியானம் பண்ணுங்க. இப்போ வந்து கங்கையில் வந்து நீராட கிளம்பிட்டோம். குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். போகலாமாம்மா? போகலாமா? கங்கை கரையில் நல்லபடியாக குளிச்சுட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. சாமிக்கு அபிஷேகம் பண்ண, சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். அங்கே நம்ம வீடியோ போட முடியாது, ஃபோன் வாங்கி வச்சுட்டு வாங்க. அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டு உங்ககிட்ட பேசுகிறேங்க. என்னம்மா தரிசனம் நல்லபடியாச்சா? நல்லபடியாக முடிச்சுட்டு வந்துட்டேன்ப்பா. எத்தனை டைம் பார்த்தீங்க? 3 டைம்ஸ். 3 டைம்ஸ். அபிஷேகம் ஒரு டைம், கிட்ட ஒரு டைம், அவர்கிட்ட போய் தொட்டு பார்க்க ஒரு டைம், அப்படின்னு சொல்லிட்டு 3 டைம்ஸ் பார்த்துட்டு வந்தாங்க அம்மா. எல்லாருமே தான், எல்லாருமே பார்த்துட்டு தரிசனம் பார்த்துட்டு அங்கேருந்து இங்கே வரத்துக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. ஹோட்டலுக்கு வரத்துக்கு வெயில் வேறு வெளியில் ஓவராக இருக்குது. ரொம்ப மழையாக இருக்கும்னு நினச்சி வந்தோம். ஆனால் நிறைய வெயிலுங்க. ஆமாம், நல்ல வெயில். வெயிலே அப்படி நடந்து வந்துட்டோம். இனிமேல் வந்து ரெஸ்ட் சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட்டை நாங்கள் இன்னும் சாப்பிடல. ரெஸ்ட் எடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பேசலாங்க. ஈவினிங் ஷாப்பிங் கிளம்பியாச்சு. நம்ம பின்னாடி ஒரு படையே வந்துட்டு இருக்காங்க ஷாப்பிங் போக. ஷாப்பிங் போக ரெடியா? வாங்க வாங்க. ரெடி. ஷாப்பிங் மோட் ஆன். ஸ்டார்டட். காலபைரவர் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. பேட்டரி ரிக்ஷாவில் அவங்க ஃபேமிலியாக கிளம்பியாச்சு. 5 minutes. வாங்க போகலாம். காலை வணக்கம்.
எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு காசியில ட்ரிப்பில் 4வது நாள் மார்னிங் குளிச்சு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அதை முடிச்சுட்டு இங்கே காசியை சுற்றி உள்ள கோயிலுக்கெல்லாம் போகலான்றது நம்மளோட பிளான் இன்னைக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா விஸ்வநாதர் கோயிலுக்கு போகும்போது மொபைல் வாங்கி வச்சுட்டாங்க. அதனால நம்மளுக்கு உள்ளே போனாலும் எந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் வந்து நைட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன், இந்த மாதிரி இதுக்கு காலபைரவர் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா சரியான ரஷ்ஷு, செக்கிங்கும் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு அங்கே காமிக்க முடியல. அதனால கோவிலுக்கு உள்ளே போயிட்டு வந்து வெளியே நான் வீடியோ எடுத்திருப்பேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து காசி ட்ரிப்ல எத்தனாவது நாள்? 4th டே. எங்க போயிட்டு இருக்கோம்? பனாரஸ் யூனிவர்சிட்டி. அதுக்கு முன்னாடி சாரநாத் போறோம். இப்போ நம்ம எல்லாம் யார் கூட டிராவல் பண்றோம்? ஓகே, ஜாலியா இருக்கீங்களா எல்லாரும்? ஜோலி இல்லாம ஜாலியா இருக்கு. சரி, இந்த ட்ரிப் நம்ம யார் கூட வந்து டிராவல் பண்ணி வந்திருக்கோம்? ராகவேந்திரா சைவ ட்ரஸ்ட். எல்லாமே கோரஸா சொல்லுங்க. ராகவேந்திரா டிராவல்ஸ். நம்பர் 1 டிராவல்ஸ் இல்ல, ராகவேந்திரா ட்ரஸ்ட். டிராவல்ஸ் சேவா. நல்ல சாப்பாடு கிடைக்குது. நல்ல சாப்பாடு, நல்ல ஏசி ரூம் புக் பண்ணிருக்காங்க. நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு. மறந்து போச்சு. ஆமா, நல்ல தரிசனம். இன்னும் வந்து ஒரு வாரம் இருந்தீங்கன்னா உங்களே மறந்துடுவீங்க எல்லாரும். போனா நம்ம கூட என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், அதே இது பார்த்து இல்லை. உங்களுக்கு எந்த ஊர்ல சொல்ல தெரியல. இப்போ வெல்கம் டு சாரநாத். இங்க தாங்க புத்தர் வந்து அவரோட சீடர்களுக்கு வந்து போதனைகளை சொன்ன இடம்னு சொல்றாங்க. இங்க வந்து ஃபுல்லா அலோடுக்கு நான் வீடியோ எடுக்க. நான் உங்களுக்கு இந்த இடத்த மொத்தமா டிஜிட்டலா காமிக்கிறேன். என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. Yeah, Gautam Buddha 5 disciple first teaching place, first Upadesam Sarnath, and this campus name Thai Bodh Vihar, all maintained by Thailand government, not Indian government. இந்த இடம் புத்தருக்கு ஒரு முக்கியமான பிளேஸ். என்னன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவரோட சிஷ்யர்களுக்கு தீட்சை கொடுத்த இடங்களாம். இந்த இடத்துல அவர் டிஃப்ரெண்டான போஸ்டர்ஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியே பார்த்துட்டே வாங்க. Inside photo allow, no problem. Buddha 4th statue, different pose. First statue, this is a meditation for Dhyan Mudra. Middle temple is 2 parts. First part, Buddha big size statue. Statue height 9 feet 5 inch. Single stone. Statue Ashirvad Mudra, blessing posture. Temple just second part, meditation hall. You know meditation, that Vipassana center. That meditation room only for monks allowed, not other person. Okay, please come temple अंदर दर्शन करो, picture allow. Okay. This way. இதுதாங்க அந்த கோவிலோடைய சைட் போஸ்டர். இது வந்து 2 மண்டபம் இருக்குங்களாம். முதல்ல இருந்தது நம்ம பார்த்தது புத்தர், தாய் பீப்புள் வந்து கட்டியிருக்காங்க. பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாங்ஸுக்கு மட்டும்தான் அலௌடுங்களாம். அங்கே உள்ள புத்தர் கோவில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறவர் 80.9 அடியில் வந்து நிற்கிறாரு. இவர் யாருன்னா, ஆப்கானிஸ்தானில் வந்து 2001 வந்து 108 அடி உயரத்தில் இருந்த புத்தர் சிலையை வந்து அழிச்சிட்டாங்களாம். ஸோ 2003 ஆரம்பித்து 2011 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து
8 வருஷம் கிட்டத்தட்ட வேலைப்பாடோட செஞ்சுருக்காங்க. நிறைய கல்லுங்களை அடுக்கி வச்சு கட்டியிருக்காங்க கோவில். இவங்க யார் பார்த்தீங்கன்னா புத்தருடைய அம்மாங்களாம். நம்ம வந்து தாமரைப்பூ வந்து வாங்கியிருக்கோம்ல வீட்டாண்டெல்லாம் ஊர்லலாம், அது ஒரிஜினல் தாமரை. நம்ம வாங்குறது ஒரிஜினல் இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரிஜினல் தாமரை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக வளர்ந்து இருக்கு. இங்கே இருக்கிற பாரு ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுது. Inside Ashok Chakra. எல்லோ கலர் லில்லி பாருங்க, அப்படியே பிங்க். சாரநாத் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து துர்கை அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அங்கே முன்னாடி தெரியுது பாருங்க, அதான் துர்கை அம்மன் கோவில். உள்ளே அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல, பட் நான் வந்து அலோவ் பண்ணால் உங்களுக்கு காமிக்கிறேன். துர்கை அம்மன் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. வீடியோ ஃபோட்டோ எதுவுமே அலோடு இல்லை. ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே நிறையா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓமம்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, யாகம் வளர்த்துட்ருக்காங்க. நல்லா அந்த கோவில் ஃபுல்லாக நிறையா பெல்லெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. எதுக்குன்னு தெரியல, அது ஏதோ வந்து ஒரு பூஜைக்காக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நேர்த்திக்கடைன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்த கோயில். அடுத்து துளசி கோயில் ஏதோ கூப்பிட்டு போகிறாங்கன்னா நாங்கள் பக்கத்தில் போய் பேசுவோம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் துளசி மானஸ் மந்திருங்களாம். உள்ளே அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியாது, இங்கேருந்தே பார்த்துக்கோங்க. நல்லா இருக்குது கோவில் அழகாக. துளசி மானஸ் மந்திர்னா வந்து ஏதோ முனிவர் கோவில் போல் அப்படி தான் சொல்கிறாங்க. வெளியில் முனிவர்னு தான் சொன்னாங்க. பார்க்கலாம். இங்கே வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஃபோன் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியல. பாருங்க சாமி தெரியல பாருங்க. நல்ல வேலை வீடியோ அலோவ் பண்ணியிருக்காங்க. இருக்கிறவங்க ராமரோட தர்பார், ராம் லக்ஷ்மண் சீதா தேவி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யநாராயண சுவாமி இருக்கார். சத்யநாராயணர் கோவில் பார்த்துட்டிங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது. இஸ்கான் டெம்பிள் மாதிரியே இருக்குது. ஃபுல்லாகவே மார்பிள் தான், ஒயிட் மார்பிளில் கட்டியிருக்காங்க. 3 பேருமே எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க. 3 செக்ஷன் கோவில் சூப்பராக இருந்தது. ஒர்த் வாட்சிங். இவர் துளசிதாசன்ற முனிவர். அவர் வந்து ராமாயணம் படிக்கிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. ராமாயணம் மகாபாரதம் படிக்கிறோம். எவ்வளோ பழைய காலத்து பில்டிங். வெல்கம் டு பிர்லா மந்திர். இங்கேயும் வந்து காசி விஸ்வநாதர் தான் இருக்கார் போல இருக்கு. நல்லா இங்கேருந்து பார்க்க நல்லா பிரம்மாண்டமாக இருக்குங்க கோவில். சூப்பராக இருக்கு. பார்ப்போம் உள்ள போய். எப்படிமா கோயில் பிரம்மாண்டமாக இருக்கா? பிரம்மாண்டமாக இருக்குது. காசி விஸ்வநாதர் கோயில். வாங்க பார்க்கலாம். நம்ம வந்த நேரம் கோயில் க்ளோஸ். 12 o'clock மேலே வந்துட்டோம். அதனால் கோயில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாரத் மாதா பேக்ரவுண்டில் நம்ம இந்தியா, முன்னாடி அம்மன். வெல்கம் டு கங்கை. கங்கை பாருங்க. கிட்ட போய் பார்க்கலாம். இருக்கு கிட்ட தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப ஆர்ப்பரிச்சு போயிட்டுருக்குங்க கங்கை. ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது. நல்ல ஃப்ளட்டு வந்திருக்கும் போல். நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. புது தண்ணி. இன்னைக்கு ஆர்த்தி இருக்குதான்னு தெரியல. கங்கைக்கு பக்கத்துலேயே வந்துட்டேங்க. படித்துறை.
க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க போல, பார்க்கலாம். என்னம்மா கங்கை எப்படி தெரியுறாங்க இங்கேருந்து? பாருங்க எப்படி தெரியுறாரு, எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது பாருங்க ஆறு, கங்கை நதி. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி தான், கடல் மாதிரி இருக்கு பாருங்க. என்னம்மா கங்கை எப்படி போகிறாங்க? கங்கையா ரொம்ப ஃபோர்ஸாக போகிறாங்க. ஆர்த்தி தான் பார்க்க முடியல, ஆர்த்தி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல்னா சுத்தமாக கேன்சல் பண்ண மாட்டாங்களா, சின்னதாக விளக்குனாச்சும் காமிப்பாங்களாம், பட் அது நம்மளால பார்க்க முடியல. எப்படி அத்தை இருக்கு? சூப்பராக இருக்குது. கங்கை ரொம்ப வேகமாக போகிறாங்க, ஆ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஆமாம், ரொம்ப ஆர்ப்பரிச்சு போயிட்டு இருக்கு. எல்லா உறவுகளுக்கும் காலை வணக்கம். எல்லா ஊர்களும் காலை வணக்கம். வணக்கம் சொல்லுங்க அத்தை. இப்போ எங்கே இருக்கோம்? திருவேணி சங்கமும் போக போகிறோம். ஹிந்தியில் சொல்லணும்னா பிரயாக்ராஜ் வந்திருக்கோம், தமிழில் சொல்லணும்னா திருவேணி சங்கமம் வந்திருக்கோம். அதாவது கங்கை, யமுனை, சரஸ்வதி மூணும் வந்து ஒன்றா இங்கே சங்கமிக்கு தான்.